அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வளம், ஒரு மொழியோட வளம் என்பது அதன் சொற்களில் புகுந்துள்ளது. எடுத்துக்காட்டாக, தாவர அல்லது மர கிளைகளை வரிசைப்படுத்துவோம். இங்கு பலவித சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கொம்பு அல்லது கொப்பு, சுவை, இனுக்கு, கிளை, சினை, குச்சி, பொத்து, இப்படியாக பலவித சொற்கள் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. இதை நாம் வரிசைப்படுத்துவோம். கவை என்பது பெரிய கிளை, மரத்தின் பெரிய கிளை. அதிலிருந்து பிறப்பதுதான் கொம்பு அல்லது கொப்பு. கொம்பு அல்லது கொப்பை விட சிறியது கிளை. கிளையிலிருந்து பிறப்பது சினை. சினையிலிருந்து போத்து உருவாகிறது. போத்திலிருந்துதான் நமக்கு குச்சி வருகிறது. குச்சியில் இருக்கும் மிகச்சிறிய பாகமாக இனுக்கு கருதப்படுகிறது. இந்த வார்த்தைகளின் வரிசை முறை என்பது மிகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த பகுதி தமிழ் வளம் என்ற பாடத்தில் 10ஆம் வகுப்பில் உள்ளது. நன்றி.